உங்களில் யாராவது அன்புக்கும் காதலுக்கும் வித்தியாசம் கூற முடியுமா? ராதா, உன் கருத்தை குற்றப்படாமல் கூறலாம். வேண்டாம் சார், நான் சொல்லுவேன் சார். ஆனா நீங்க நடிப்பீங்க. அன்புக்கும் காதலுக்கும் என்ன வித்தியாசம்? சார், உங்க பொண்ணு மேல நீங்க வைக்கிறதுக்கு பேரு அன்பு, அதே நான் வச்சுன்னு வச்சீங்க காதல். இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இயக்குனரும் நடிகருமான திரு பாண்டியராஜன் அவர்களுக்கு இன்று பிறந்தநாள். அக்டோபர் 2ஆம் தேதி பிறந்தார். இன்றைக்கி தான் காந்தியும் பிறந்தார். மேலே அவர் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு பாக்கியராஜ் சார்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலைக்கு சேர்ந்து டார்லிங் படத்தில், அதுக்கப்புறம் படிப்படியாக அவர் கூடயே பல படங்களில் வேலை பார்த்து முந்தானி முடிச்சு படம் வரைக்கும் இருந்து, அதுக்கப்புறம் முதல்ல பிரபு ரேவதி அவங்க 2 பேர் நடித்த கன்னிராசி படத்தை இயக்குனர் 1985. அந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறமேட்டு அதே ஆண்டில் ஆண்பாவம்னு படம் டைரக்ஷன் பண்ணார். டைரக்ஷன் பண்ணுறதோடு இல்லாமல் அதுலேயும் நடித்தார். நல்ல நகைச்சுவை. அவருடைய நடிப்பு பல பேருக்கு பிடிச்சி போச்சு. அதிலிருந்து அவர் பல படங்களை இயக்கிறதுங்கிறது தனியாக இயக்குவார், இயக்கி நடிப்பார். தனிப்பட்ட முறையில் ஏகப்பட்ட படத்தில் நடிச்சிருக்கிறாரு. நல்ல நடிகர் இவர். 10 படங்களுக்கு மேலே இயக்கியிருக்கிறாரு. 100 படங்களுக்கு மேலே நடிச்சிருக்கிறாரு. சமீபத்தில் வெளியான என் பன்னீர்செல்வம் தயாரிப்பில் கார்த்திக் சிவன் இயக்கத்தில் நடித்த ரியா த ஹண்டட் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பேய் படம், அந்த படத்தில் நடித்து முடித்தார். இதுமாதிரி இவருடைய இப்போ இந்த ஒரு பர்த்டேக்கு அவர் குருநாதர் பாக்யராஜர் வந்தார், வாழ்த்தினார். பிறகு அவருடைய நண்பருமான நகைச்சுவை மருத்துவர் நடிகர் செந்தில் ஐயா அவர்களும் வாழ்த்தினார். அவர் ரொம்ப நெருங்கிய நண்பர் அவருக்கு. அதுக்கு பிறகு நடிகர் திரு குமரேசன் அவர்களும் வாழ்த்தினார். அவர் நகைச்சுவை நடிகர் வையாபுரி அவரும் வந்திருந்தார். அவரும் வாழ்த்தினாங்க. அது மட்டும் இல்லாமல் சினிமா துறை எல்லாம் ஏகப்பட்ட பேர் வாழ்த்தினாங்க. அதுக்கு மேலே நண்பர்கள், அதாவது அந்த காலத்துலேருந்து அவர் கிட்டத்தட்ட அவர் ஒரு 30-35 வருஷமாக இந்த சினிமா பயணத்தில் இருக்கும் பொழுது அப்போது பழகின ஆட்கள்லேருந்து எல்லாருமே வந்திருந்து அவர் எல்லாரையும் வாழ்த்தினாங்க. உண்மையிலே அவர் இவ்வளோ பெரிய நட்பு வட்டாரங்கள் வச்சிருக்கிறான்றது உண்மையிலே ஆச்சரியமான ஒரு விஷயம். நல்ல மனிதர். ஹரி பயாஸ்கோப் சார்பாக நானும் வாழ்த்துகிறேன். அவர் வீட்டுக்குள்ள நுழைஞ்சோம்னாக்கா ஏகப்பட்ட விருதுகள். அது இல்லாமல் அவர் அப்போ நடித்து இப்போ வரைக்கும் அந்த புகைப்படங்கள், அந்த படத்தினுடைய ஒவ்வொரு ஸ்டில்லை எடுத்து ஃப்ரேம் பண்ணி போட்டிருக்கிறாரு. எக்கச்சக்கம். அதுமாதிரி அதாவது 200 நாள் ஓடினது படம், 100 நாள் ஓடினது. அன்றைக்கெல்லாம் அவார்டு வாங்குறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு விழாவாக நடந்தது சினிமாவில். இன்றைக்கி அதெல்லாம் மறைஞ்சி போச்சு. இதுமாதிரி இவர் இன்னமும் அந்த விருதுகளை அப்படியே சேமித்து வச்சு உள்ளே போனாக்கா பார்க்குறதுக்கு அவ்வளோதான் இருக்குது. எம்ஜிஆர்கிட்ட வாங்கின விருது, அதுக்கப்புறம் ஜெயலலிதா அம்மா, இப்போ கடைசியாக அந்த சிஎம் வரைக்கும் அவருடைய பழக்கங்கள் இருந்திருக்குது. அவர் பாக்யராஜ் சார்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணும் பொழுது அந்த நாட்கள் படத்திலலாம் ஒரு சின்ன கேரக்டர் வருவார். அவர் பண்ண படங்கள்லாம் ஒரு சின்ன கேரக்டராக வருவார். அதுக்கப்புறம் இன்னைக்கு
ஹரி பயாஸ்கோப் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே.